எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ஒரு காலையில் பார்த்தா ஒரு 10 மணி இருக்கும். எல்லாரும் அப்படியே அந்த ஏரியாவில் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா திடீர்னு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குதுன்னு எல்லாம் வேக வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்க லைன்லேயே ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா உடனே சுற்று வட்டாரத்தில் எல்லாம் என்னன்னு கேட்பாங்களே, அந்த மனைவி தான் மயக்கம் போட்டு விழுது. கணவன்கிட்ட கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருந்தால் திடீர்னு மயக்கம் போட்டா ஏன்னா அப்போ தான் கல்யாணம் வேறு ஆகியிருக்குது. மயக்கம் போட்டான்னு சொல்கிறாரு. இவர் பேசுகிற விதத்திலே யாருக்குமே சரியில்லை, ஒன்றும் பிடிக்கல, என்னமோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே எடுத்து விட்டுக்காரு. அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு விட்டார். என்னன்னு தெரிலம்மா, உன் மருமகன் மொழி சரியில்லை, அவன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறான், உடனே வந்து என்னன்னு பாரு, உன் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சுன்னு. சரி, இப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. எமர்ஜென்சி வார்டில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸும் வந்துட்டாங்க. வந்த உடனே பார்த்தா இவர் மொழியாக சரியே இல்லையே, எது கேட்டாலும் தெரியல ஒன்றும் இல்லைன்னே சொல்கிறாரு. திடீர்னு மயக்கம் போட்டான்னு உடனே என்ன பண்ணிட்டாங்க, போலீஸுக்கு கண்ணை காட்டினோன்னே போலீஸு தோல் மேலே கையை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. வாங்க ஒரு காஃபி சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு போனார். இவருக்கா வேர்த்து விறுவிறுக்குது. போய் உக்காந்தோடனே என்ன நடந்துச்சுப்பா சொல்லு அப்படின்னு சொன்னோடனே பாக்கெட்லேருந்து செல்ஃபோனை எடுத்து கொடுக்குறாரு. அந்த செல்ஃபோனை பார்த்தோன்னே போலீஸுக்கே வேர்த்து விறுவிறுத்து தூக்கி எறிஞ்சிட்டாரு டேபிளில். வேர்த்து விறுவிறுத்து போச்சு. என்னையாது அப்படின்னு, இதை தான்யா நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன். என் பொண்டாட்டிக்கிட்ட மேக்கப் இல்லாமல் செல்ஃபி எடுத்து பார்க்காதன்னு அடிச்சுக்கிட்டேன். இவ கேட்டாளா நான் சொன்னதை? இப்போ பாருங்க, மேக்கப் இல்லாமல் செல்ஃபி எடுத்து பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இப்போ எல்லாரும் என்னைய சந்தேக கண்ணில் பார்க்குறாங்க. இது மாதிரி வாழ்க்கையில் நமக்கும் மற்றவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்கவே மாட்டோம். கேட்டுட்டா தான் பிரச்சனை இல்லையே நமக்கு. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா மற்றவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னா நம்ம நலம் விரும்பிகள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். இது மாதிரி தேவையில்லாத டென்ஷன்லேருந்து தப்பிச்சுக்கலாம். எல்லோரும் பெரியவங்க சொல்கிறதையும் கேட்டு, நம்மளோட வயசில் மூத்தவங்க சொல்கிறதையும் கேட்டு முன்னேற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.